முருகப்பெருமானை நினைத்து தைப்பூசத்தன்று நான் சொல்லக்கூடிய சிறிய தானத்தை செய்தால் நிச்சயமாக உங்களால் வீடு கட்ட முடியும், மனைகள் வாங்க முடியும், வாகன யோகங்கள் வரும், தடைப்பட்ட திருமணம் பூர்த்தி அடையும், நல்லதெல்லாம் நடக்கும், எதிரிகளுடைய சூழ்ச்சி பலிக்காது, வெற்றி மீது வெற்றி கிடைக்கும். அது என்ன தானம் அப்படின்றது நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். 1/2/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று தைப்பூசம் வருகிறது. இந்த தைப்பூசத்துக்கு உண்டான கோச்சார கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கடகராசியில் சந்திர பகவான் ஆட்சி, மகர ராசியிலிருந்து சூரியன் 7ஆம் பார்வையாக ஆட்சி பெற்ற சந்திரனை பார்க்கிறார். சந்திரனுக்கு அதீத பலம் வரும். சந்திரனை குறிக்கக்கூடிய கிரக தானியம் நெல் அரிசியில் செய்த அன்னத்தை தானமாக வழங்கினால் சந்திர பகவானுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும். பௌர்ணமியில் பூர்ண கலைகளோடு விளங்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு மனோதைரியத்தை கொடுப்பார். சந்திரன் ஆட்சி பலம் பெற்ற தைப்பூச நன்னாளில் முருகன் சூரனை அழிக்க வேல் வாங்கினார், சக்தியிடம் வேல் வாங்கினார். அப்போ தான் அபரிமிதமான சக்தி அவருக்கு கிடைச்சது. அந்த சக்தி வேல் அப்படின்றத அவர் வாங்கிய ஒரு நன்னாள். எனவே தான் தைப்பூசத்தில் அந்த அன்னதானம் மிகவும் நன்மைகளை கொடுக்கும். வள்ளலார் கூட என்ன பண்ணுவார், அன்னதானம் செய்யுங்கள். நீ வடலூர்லாம் அன்னதானம் நடைபெறுதுன்னா அவங்களுக்கெல்லாம் அருளாளர்கள்லாம் நிறைய விஷயங்களை தெரிந்து பொதுமக்கள் நன்மைக்காக செய்தது தான். எனவே உங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்யுங்கள். அன்னதானம் செய்ய முடியவில்லை என்றாலும் அன்னதானம் செய்யக்கூடிய இடங்களுக்கு சென்று உங்களுடைய பணிகளை செய்யுங்கள். ஒரு சின்ன தொகையாவது அன்னதானத்துக்கு கொடுங்க. இல்லைனா உங்களுடைய உடல் உழைப்பையாவது அன்னதானம் செய்யக்கூடிய இடங்களுக்கு சென்று உணவு பரிமாறுவது, தண்ணீர் வைப்பது போன்ற சிறிய சிறிய வேலைகளையாவது செய்யுங்கள். அத்தனை கஷ்டங்களும் நீங்கி அற்புத பலன்கள் தரும். தைப்பூச நன்னாளில் புண்ணியங்கள் பெருக கமெண்ட் பாக்ஸில் முருகா முருகா என்று பதிவிடுங்கள். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்று பதிவிடுங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். என்னிடம் ஜாதகம் பார்க்க வேண்டுமென்றாலும் எனக்கு கால் பண்ணி பேசுங்க. உங்கள் எல்லாருக்குமே தைப்பூச நன்னாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.